லூக்கா நற்செய்தியை பற்றி நாங்க படிக்க தொடங்கி இருக்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் யார் அப்படின்னு சொல்லி நாங்க ஆஹ், பேசியிருக்கிறோம். ஸோ அதை நான் குயிக்கா கொஞ்சம் உங்களுக்கு போன வகுப்புல என்னென்ன செய்தோம்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு நான் இன்றைக்கு புது இதுக்குள்ள போவோம். ஸோ லூக்கா நற்செய்தி இன்னும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் உடைந்த உள்ளத்தவர்களை இறைவன் தேடி வந்து அரவணைக்கிற, அதாவது ஆண்டவர் இயேசு கடவுளுடைய மகன் யாரை தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னா, குறிப்பாக யாரெல்லாம் இந்த உலகத்தால கைவிடப்பட்டவர்களாக சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அல்லது பாவிகள் என்று கருதப்படுகிறார்களோ, அல்லது தீட்டு என்று சொல்லி கருதப்படுகின்றார்களோ, அல்லது வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து துக்கத்துல இருக்கிறவர்களை கடவுள் ஒரு பொழுதும் கை விடுவதில்லை, அவர்களை தேடி வந்து அரவணைக்கிறார் என்பதுதான் இந்த லூக்கா நற்செய்தியினுடைய ஒரு அழகான ஒரு ஒரு சாராம்சம். ஸோ இந்த லூக்கா நற்செய்தியை நாங்க படிக்க இருக்கிற இந்த வேளையில அந்த மாதிரியான அனுபவம் உண்மையாகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமானது. இயேசு ஆண்டவர் அஹ், வாழ்வை தர வந்தவர். குறிப்பாக அந்த வாழ்வை நாங்கள் அனுபவிக்கணும், அதுல நாங்கள் பங்குதாரராக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடி கொண்டு நாங்க இந்த பாடத்துக்குள்ள நாங்கள் நுழைந்திருக்கிறோம். ஸோ அரவணைக்கிற கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் சொன்னது போல சமூகம் ஒதுக்கியவர்களை கடவுள் தனிப்பட்ட முறையில தேடுகிறார், தோள்கள்ல சுமக்கிறார், எங்களுடைய பலவீனமான நேரங்கள்ல எங்களை தாங்கிக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, எங்களை வந்து ஒரு ஏனோ தானோ என்று சொல்லி பார்க்கறதில்ல, மாறாக எங்களை வந்து கொண்டாடுகிறார், செலிப்ரேட் பண்றார். குறிப்பாக எங்களுடைய நிறைகள் குறைகளோடு இறைவன் எங்களை வந்து அரவணைத்துக் கொள்கிறார். நாங்கள் பாவிகள் மனமாறும் பொழுது பரலோகமே கொண்டாடுகிறது. அப்போ இந்த நற்செய்தி எழுதியவர் யார் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, இந்த லூக்கா யார்? லூக்கா நற்செய்தியாளர் இயேசு ஆண்டவரை நேரடியாக சந்தித்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஏனென்று சொன்னா, ஜியோகிராபிக்கலி அவங்க இருந்த ஊரினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும்போது சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக தான் இருக்கும் என்று சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒருவராக, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 2 முக்கியமான நூல்களை எழுதிய ஒருவராக இருக்கிறார். இந்த லூக்கா நற்செய்தி இருக்கக்கூடிய 4 நற்செய்திகள்ல மியூட் பண்ணுங்க. 4 நற்செய்தியில 3வது நற்செய்தி, 3வது நூல் இது. இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவினுடைய போதனை, அவருடைய மரணம், உயிர்ப்பை பற்றி ஒரு முழுமையான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வரலாற்று பதிவு அப்படின்னு எங்களால கருதக்கூடியது. அவை இந்த லூக்கா புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டிலையும் கூட எல்லா முழு வேதாமத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு சொல்ல முடியும், ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், புதிய ஏற்பாட்டை எழுதிய யூதர் அல்லாத ஒருவர் என்று சொன்னால் அது இவர். ஒரு கிரேக்கர். இவர் சிரியா நாட்டுல அந்தியோக்கியா என்று சொல்லக்கூடிய பட்டணத்துல பிறந்தவர். இந்த காலத்துல வந்து உலகத்துல இருந்த 3 முக்கியமான சிறந்த நகர்கள் என்று சொல்லக்கூடிய கிரேக்க உலகத்துல 3 முக்கியமான நகர்கள், அல்லது வந்து கிரேக்க ரோமன் உலகத்துல 3 முக்கியமான நகரம் என்று சொல்லக்கூடிய, முதலாவது ரோம சொல்லுவாங்க, 2வது அலெக்சாண்ட்ரியா சொல்லுவாங்க, 3வது வந்து அந்தியோக்கியா சொல்லுவாங்க. பொலிட்டிக்கலி நாங்க பார்க்கும்போது, அரசியல் ரீதியாக மனிதருடைய சமூக வாழ்க்கை ரீதியாக நாங்க பார்க்கும்போது இந்த மாதிரியாக இந்த 3 பட்டணங்களும் உயர்ந்த பட்டணங்கள் என்று சொல்லி 1ஆம் நூற்றாண்டுல கருதப்பட்டதுல ஒரு முக்கியமான ஒரு நகரில் இருந்தான் இந்த லூக்கா. அவர் பிறந்து வளர்ந்து அவர் ஒரு வைத்தியராக படிக்கிற அளவிற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த காலத்துல ஒரு வைத்தியராக மாறுவது, மருத்துவராக மாறுவது என்று சொன்னால் அது ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல. படிப்பு ரீதியில நிறைய விஷயங்களை அவர் படித்திருக்கணும், அது படிக்கிறதுக்கு நிறைய பொருள் செலவு செய்திருக்கணும், அதை செய்வதற்குரிய செல்வம் அவரிடம் இருந்திருக்கணும். ஆகவே இப்படியான ஒரு ஒரு பாப்புலரான ஒரு, என்ன சொல்றது, ஒரு வசதி உள்ள ஒரு குடும்பத்துல பின்னணியை கொண்ட ஒருவராகத்தான் இது நிச்சயமாக இருக்கும்.
அது மட்டுமல்ல, இவருடைய உருவாக்கல் காலத்துல இருந்தே, சிறிய வயதில இருந்தே வந்து லூக்கா ஒரு வைத்தியர் என்ற பொழுது எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து அதுக்கான ஒரு பதிலை தேடி அவருடைய பிலோசபி, அதாவது வந்து மெய்யியல் அறிவு வந்து மிக மிக அதிகமாக இருந்த ஒருவர் என்று சொல்லப்படுகிறார். நிறைய விடயங்களை வந்து ஆராய்ந்து, அதாவது ஒரு மருத்துவர் என்னும் பொழுது அந்த காலத்துல வந்து உடல் மனித உடலை பற்றி பூரணமாக அவங்க அறிந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனட்டோமி படிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு பிலோசபி கட்டாயம் படிச்சிருக்கணும். உலகத்தினுடைய பல ஞானங்கள், இந்த மாதிரி அரிஸ்டோட்டில், பிளேட்டோ அவர்களுடைய பிலோசபியை நிச்சயமாக அவர் படித்திருப்பார். அது மட்டுமல்ல, இலக்கியங்கள், கலை. இன்னொரு குறிப்பு சொல்வது வந்து லூக்கா ஒரு ஒரு கலை நயம் கொண்ட ஒருவர் அப்படின்னு சொல்லி. ஓவியம், அதுக்கான ஒரு சில ஆதாரங்கள் இல்ல வந்து தாய் மரியாதை வந்து ஓவியமாக வரைந்த ஒருவர் அப்படி என்று சொல்லி ரோமையில இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் லூக்கா வரைந்ததாக சொல்லப்படுகிற ஒரு ஓவியம் இருக்கு. ஆனா அதுக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு இல்லை. அப்படி பாப்புலரா வந்து லூக்காவுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாய் மரியாதை வரைந்த ஒரு ஓவியம் இருக்கு அப்படி என்று சொல்லி அதுக்கான ஆதாரங்களுக்கு இல்லை. ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது, அவருடைய இந்த நற்செய்தியில அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த அந்த கதைகளை வந்து விவரிக்கிற அழகு வந்து, ஒரு கதையை வந்து அவர் ஒரு உவமையை வந்து அவர் சொல்லும் பொழுது அந்த உவமையை அழகான முறையில ஒரு கதைக்கான இன்ட்ரடக்ஷனை கொடுத்து அதுக்கு பிறகு எப்படி ஒவ்வொரு பாத்திரங்களையும் நகர்த்தி கொண்டு வந்து அழகான முறையில ப்ரெசென்ட் பண்ணதை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு கலை நயம் கொண்ட ஒரு அறிஞர் அப்படின்றது எங்களுக்கு உறுதியாக இருக்கு. இவருடைய நாங்க ஓகே, ஒரு சில விடயங்கள் அன்றைக்கு படம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சதோ தெரியல. இது வந்து சிரியாவில் உள்ள அந்தியோக், இதுதான் லூக்கா உடைய ஒரு பட்டினம். அந்த காலத்திலேயே வந்து மிக ஒரு பிஸியான அழகான ஒரு ஒரு பட்டணம். இப்ப நான் இனி நாங்க இன்றைய வகுப்புக்கு வருவோம். புதுசாக இது ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆகிறது நான் செட் பண்ணணும், பிறகு அடுத்த பிரேக்கு பிறகு செட் பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க, இந்த ஒரு சில நகர்கள் நாங்க பேசும்போது நாங்க ஜியோகிராஃபி என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த உலகத்தினுடைய படத்துல எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இது தெரியும். அவைதான் இந்த படத்தை நான் உங்களுக்கு பெரிய பேசணும்னு விரும்பினேன். அதாவது இந்த நகர்கள் எங்க எங்க இருக்குன்னு சொல்லி நிறைய படங்கள் இருக்கு. ஆனா எங்களுக்கு முக்கியமான ஒரு சில நகர்கள், முக்கியமான இடங்கள் என்ன என்று சொல்லி நாங்க அறிந்து கொள்ளணும். இப்ப உலக படத்தை சாதாரணமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல வந்து பாருங்க, இந்த பக்கம் வந்து ஐரோப்பா. ஐரோப்பாவினுடைய இது 1ஆம் நூற்றாண்டுல உலக படமாக கொண்டிருந்த பகுதிகள் வந்து ரோம் என்று சொல்லக்கூடிய இத்தாலி, இது வந்து ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலியினுடைய பகுதி இப்ப அந்த காலத்துல ரோம் என்று சொல்லக்கூடிய ரோம். இதுக்கு கீழே ரோமை கீழே இப்படியே நீங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கன் கண்டம் கீழே தொடங்குது. அதுல இருக்கக்கூடிய நகர்கள். ஸோ நாங்க எப்படியே வந்து இந்தியால வந்து பார்த்தோம்னு சொன்னா மிடில் ஈஸ்டுக்குள்ள வர்றோம். மிடில் ஈஸ்ட்ல நாங்க வரும்போது ஜெருசலேம் இருக்கு, முக்கியமான நகர். ஜெருசலேமுக்கும் ரோமைக்கும் இடையில பார்த்தோம் என்று சொன்னா இந்த இடம் கிரேக்க பெரும் ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஏதேன்ஸ் ஏதேன்ஸ் தலைநகர் ரோமை ராஜ்யத்தினுடைய, எப்படி வந்து ரோம் வந்து ரோமை ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருந்ததோ ஏதேன்ஸ் என்பது வந்து கிரேக்க ராஜ்யத்தினுடைய தலைநகர். அந்த காலத்துல இருந்த முக்கியமான நகர்கள் என்று சொல்லும்போது எஃபேசஸ் என்று சொல்லக்கூடியது, கான்ஸ்டாந்தினோபிள், அப்படியே இப்படி வந்தீங்க என்று சொன்னா அந்தியோக். இந்த அந்தியோக் என்ற நகர்ல தான் லூக்கா பிறந்த இடம். ஜெருசலேம் இப்ப புனித பூமி ஜெருசலேம், இந்த பலஸ்தீனா நாடு என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து தமஸ்க் போது இங்க சிரியா இங்க தொடங்கிடுது. ஒரு சின்ன ஒரு பகுதி தான். இந்த படம் வந்து ஜியோகிராபிக்கலி இப்ப சரியான்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு அளவு இந்த மாதிரி நாங்களால கருத முடியும். இந்த ஜெருசலேம்ல இருந்து ஒரு சிறிய ஒரு பகுதி, இந்த கடல் இங்கால பக்கம் பெரிய கடல், இந்த பக்கம் ஃபுல்லா பாலைவனம், சின்ன ஒரு பகுதி தான் வந்து இந்த கானான் நாடு, கானான் தேசம் என்று சொல்லக்கூடியது. பிறகு வந்து இஸ்ரேல் மக்கள் நாடாக மாறுகிறது.
அப்படியே நாங்க கீழே வந்தோம்னு சொன்னா நைல் நதி இந்த பகுதியில் போகக்கூடிய நைல் நதி, ஆப்பிரிக்காக்குள்ள வந்துட்டோம். எகிப்து எகிப்து இதுல காட்டப்படையில, ஆனா இதுல இருந்துதான் இந்த நைல் நதியை கடந்து செங்கடல், இந்த செங்கடலை கடந்தான் இஸ்ரேல் மக்கள் இந்த பாலைவனத்துல அலைஞ்சி திரிஞ்சுதான் இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணம், அலெக்சாண்டர் த கிரேட், முதலாம் அலெக்சாண்டர் தன் பெயரை வச்சு ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கிய ஒரு மிக பிரபலியமான ஒரு நகர் தான் இந்த அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லப்படுகிற இந்த நகர் இதுல இருக்கு. ஸோ ஒரு 5-6 இடங்களை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இதுல. அப்பதான் எங்களுக்கு தெரியும். இனி நாங்க அடுத்தடுத்து போகும்போது எங்களுக்கு தேவைப்படும். இந்த தூதுரை பயணங்கள்ல பவுல் எங்க போனார், அவரோட சேர்ந்து லூக்கா எங்க போயிருக்கிறார் என்ற விடயங்கள் வந்து எங்களுக்கு அறிந்து கொள்றதுக்கு இது தேவையான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, மத்தியதரை கடல் சம்பந்தப்பட்ட பகுதியை நாங்க எடுத்துக்கொண்டோம். சொல்ல மத்தியதரை கடல் என்று சொல்லக்கூடிய பகுதி இப்ப இதான் உலகம் என்று சொல்லி அந்த காலத்துல நினைத்து கொண்டாங்க. அவங்களோட இந்த 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 உலகத்துக்கு இங்க அரை பக்கம் நாங்க வந்தோம்னு சொன்னா இந்தியா, இந்த பகுதிகள், சைனா, இதுகள் எல்லாம் அவர்களுடைய பார்வையில இருக்கையில இந்த பகுதியை வந்து இதுக்கு இங்கால இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஆசியான்னு சொல்லி கருதி கொண்டாங்க. இது மத்தியதரை கடலுக்குரிய பகுதின்னு கருதி கொண்டாங்க. இங்கால ஐரோப்பான்னு கருதி கொண்டாங்க. இந்த பக்கத்து கீழே ஆப்பிரிக்கான்னு கருதி கொண்டாங்க. இப்ப கிரேக்க ரோமானிய நகர்களுடைய முக்கிய நகரங்கள் அப்படின்னும் போது நான் திரும்பவும் இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனலான ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கு மேற்கொண்டு புதிய ஏற்பாட்டை பற்றி படிக்கும்போது நிச்சயமாக தேவையான ஒரு விஷயம். ரோம், இத்தாலி என்றது வந்து ரோமை பேரரசுல அரசியல் மற்றும் நிர்வாக மையமாக திகழ்ந்த இடம் இந்த தான் ரோம். முக்கியமான ஒரு 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 பகுதி, ஒரு ஒரு நகர். இதுல என்ன, 1ஆம் நூற்றாண்டுல இந்த உலகத்தை வந்து ஆண்ட ஒரு பெரும் ராஜ்யமாக இருந்தது ரோமை பேரரசு. அடுத்தது வந்து ஏதேன்ஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்கர், அதாவது கிரேக்க ராஜ்யத்துல ரோமுக்கு முதல் இருந்த கிரேக்க ராஜ்யம், இது ரெண்டும் ஒரேடியாக கிட்டத்தட்ட ஒரே காலத்துல தான் இருந்தது. கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க தத்துவம், நாங்க வந்து பிலோசபியில படிச்சிருக்கிறோம். இதுகள் எல்லாமே வந்து மிக உலகம் முழுவதுமே இந்த மேலத்தைய உலகத்தை பெரிதுமாக தாக்கிய விடயம். ஸோ இந்த ஏதேன்ஸ் என்று சொல்லக்கூடிய, ஏதென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி நான் திரும்பவும் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த இருக்கு ஏதென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க உலகு, அதனுடைய ஜியோகிராபிக்கல் பொசிஷன் மைண்ட்ல நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி அலெக்சாண்ட்ரியான்னு சொல்றது வந்து எகிப்து. அலெக்சாண்ட்ரியானது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய, எகிப்துன்றது ஆப்பிரிக்கால இருக்கிற, ஆப்பிரிக்கன் கண்டினென்ட்ல இருக்கிற ஒரு பகுதி. ஸோ அலெக்சாண்ட்ரியான்றது வந்து இந்த இந்த கடலோட ஆப்பிரிக்கன் கண்டினென்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அலெக்சாண்ட்ரியா ஆப்பிரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா, கார்த்தேஜ் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நகர் நாங்க பார்த்தோம். அலெக்சாண்ட்ரியா. இப்ப யூரோப்ல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு நிறைய பேர் இத்தாலிக்கு போவாங்க. இந்த இந்த இதுல ஒரு 15-20 நினைக்கிறேன். இது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கூட. ஆனா ஸ்பெயின்ல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போறது வந்து சரியான கிட்ட வந்து நிறைய பேர் க்ராஸ் பண்ணி யூரோப்புக்குள்ள போய் கொண்டே இருப்பாங்க ஆப்பிரிக்கால இருந்து, இப்ப இந்த காலத்துல கூட. ரைட். அடுத்ததாக ஞாபகம் அந்தியோக்கியா என்று சொல்லக்கூடிய, அல்லது ஆன்டியோக் என்று சொல்லக்கூடிய சிரியா நாட்டுல, சிரியா என்று சொல்லக்கூடியது ஒரு பேரரசு. சிரியா என்பது வந்து இன்றைக்கும் இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு உலகத்தை ஆண்ட ஒரு பெரிய ஒரு பேரரசு. இந்த சிரியா வந்து தமஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தலைநகர், இந்த பகுதி, இதுல அந்தியோக் என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான நகர். இந்த அந்தியோக் என்று சொல்ற நகர்ல இருந்தால் லூக்கா வருகிறார். இது கிறிஸ்தவ தொடக்க காலத்துல ஒரு முக்கியமான ஒரு நகர் வந்து அந்தியோக். ஸோ கிழக்கின் ராணி என்று அழைக்கப்பட்டது. இது ஒரு முக்கிய வாணிப மையமாகவும் ஆரம்ப கால கிறிஸ்தவத்தின் முக்கிய தலமாகவும் இருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டாண்டினோபிள், கான்ஸ்டாண்டினோபிள் என்றது நீங்க சர்ச் ஹிஸ்டரி படிக்கும்போது படிச்சுக்கொள்ளுங்க. கான்ஸ்டாண்டினோபிளும் ஒரு முக்கியமான ஒரு நகர் ஒன்று.
முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு 2, 3, 4 நூற்றாண்டுகளில் முக்கியமான கிறிஸ்தவ மையங்களாக இருந்த இடங்கள் இது எல்லாமே வந்து. அடுத்தது எபேசு, இன்றைக்கு துருக்கியா இருக்கக்கூடியது. ஓகே, இதுல நான் கொஞ்சம் விட்டு பிக்கப் போவோம். அடுத்தது கார்த்தேஜ்னு சொல்லக்கூடிய வட ஆப்பிரிக்கா, ஏற்கனவே காட்டினோம் வந்து கார்த்தேஜ்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த இருக்கு. எபேசுஸ் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் என்று சொல்லி வாசிக்கிறது இந்த நகரில் இருந்த மக்களுக்கு எழுதியது வந்து. ரோமியருக்கு எழுதிய திருமுகம்னா ரோமை பேரரசுல வாழ்ந்த மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான இதுகள். ஸோ கொரிந்து என்று சொல்றது, கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2 இருக்கு பவுல் அடிகள் வந்து. கிரேக்கத்தினுடைய பெரும் நிலப்பர பகுதியையும் பெலோபொனீசை இணைக்கின்ற பகுதியில் அமைந்து முக்கிய வணிக பகுதி இது வந்து. கொரிந்து என்று சொல்லக்கூடியது இந்த எதேன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நகர் தான் எதேன்ஸ். எதேன்ஸ்ல இருந்து கொரிந்துன்றது வந்து நிறைய தூரம் இல்லை, இதுல மார்க் பண்ணப்படையில. ஆனா இதுக்குள்ள இந்த இடத்துல மாதிரி வரும்போது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து கொரிந்து நகர். ஏன் முக்கியம்னு சொன்னா, எதேன்ஸ் என்ற கூடிய நகரில் இருக்கக்கூடிய வந்து மெய்யலால பிலோசபியில உச்சத்துல இருந்தவங்க. அங்கதான் உங்களுக்கு தெரியும் வந்து, நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் வந்து, பிலோசபி படிக்கும்போது பார்த்திருப்பீங்க. சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் இவர்களுடைய மெய்யல் ஞானம் உச்சத்துல இருந்ததால அவங்க எல்லாமே தங்கள்கிட்ட எல்லா உண்மையும் தங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்திருந்த ஒரு 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 கலாச்சாரத்துல இருந்தவர்களுக்கு ஜேசு இந்த நற்செய்தி என்கிற ஒரு விஷயம் போதிக்கப்படும் பொழுது, ஜேசு ஆண்டவருடைய அந்த நற்செய்தி போதிக்கப்படும் பொழுது, தூய ஆவியானவர் இறங்கும் பொழுது, இவர்களுடைய மெய்ஞானம் எல்லாமே உடைந்து போற அளவுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. இது வரைக்கும் எல்லாமே பூரணமாக இருந்தது. அதான் பவுலுக்கு இருந்த பெரிய ஒரு சிக்கல். அவருடைய யூத பின்னணி, யூத சட்டங்கள் எல்லாமே படித்திருந்தார். யூத சட்டத்தில் எல்லாமே நிறைவா இருந்தது. அவருடைய பொலிட்டிக்கல் உலகளாவிய அறிவு, அவருடைய பிலோசபி அறிவு எல்லாமே வந்து அவரை எல்லாமே தெரிந்த ஒரு ஆளா இருந்தாரு. ஆனா எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேசு ஆண்டவர் அந்த தூய ஆவியானவர் கிடைக்கும்போது நடந்த அந்த அனுபவத்துல அதான் அவர் பார்வை இழந்து போறார். இந்த மாதிரி அனுபவம். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நாங்க வச்சுக்கொண்டு நாங்க இப்ப வருவோம் வந்து லூக்கா நற்செய்தியை நாங்க படிக்கும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு தேவையா இருக்கும்ன்றதால நான் இதை உங்களுக்கு காட்டினேன். ஓகே, லூக்கா எப்படி நற்செய்தி எழுதினார் என்று சொல்லி நான் போன வகுப்புல நாங்க பார்த்தோம். ஒரு சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வாளரை போல அவர் செயல்பட்டார். இயேசுவுடனான தொடர்பு என்ன அப்படின்னும் போது அவருக்கு நேரடி தொடர்பு இல்லை. 12 திருத்தூதர்கள் அவர் ஒருவர் அல்ல. அவர் நேரடியாக கண்டதுக்கான உறுதியான ஆதாரம் இல்லை, நான் சொன்னதை போல. ஆனா எப்படி அவர் உண்மைகளை சேகரித்தார் அப்படி என்றது வந்து நாங்க எங்களால் அதை அறிந்து கொள்ள முடியும். அதை அவரே அவருடைய இன்ட்ரடக்ஷன்ல முதல் பகுதியில சொல்லி இருக்கிறார். ப்ரொலோக் என்று சொல்ற அல்லது வந்து முன்னுரை என்று சொல்லக்கூடிய லூக்கா நற்செய்தியுடைய முன்னுரை என்று சொல்லக்கூடிய 1-4 பகுதி. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 4 மட்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த பகுதி. ஆரம்பத்திலேயே இவைகளை கண்டவர்களும் ஐ விட்னஸ் என்று சொல்லக்கூடிய இவைகளை என்னும் பொழுது இந்த பெரிய அற்புதமான இந்த இந்த அனுபவத்தை கண்களால கண்டவர்கள், அதை போதித்தவர்களும், அந்த கண்டதை போதித்தவர்களும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நேரடி சாட்சிகளிடம் அவர்களிடம் பேட்டி கண்டு துல்லியமான தகவல்களை லூக்கா திரட்டினார். எப்படி திரட்டினார் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். நேரடி சாட்சிகளிடம் நேர்காணல் அப்படின்னு சொன்னா திருத்தூதர்கள் பேதுரு, யோவான், இயேசுடைய திருத்தூதர்களை நேரடியாக கண்டு, இயேசுவை பின்பற்றிய பெண்கள், தாய் மரியாள், இப்படியானவர்கள் நேரடியாக கண்டு துல்லியமான தகவல்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொன்னா, அவர் எந்த இடத்துல இருந்து அவர் தகவல்களை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னா, பவுல் அடிகளோடு மிக மிக நெருங்கிய ஒரு பயண தோழர். நான் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கலாம் வந்து எப்படி பவுல் ஒரு ஹைலி இன்டெலெக்சுவலான ஒரு ஒரு புத்திஜீவியாக இருந்தாரோ, அதே போல லூக்காவும் வந்து ஒரு அறிவுஜீவி, ஒரு புத்திஜீவி அப்படின் போது அவரும் ஒரு 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 டாக்டர், ஒரு பிசிஷியன். பிலோசபி தெரியும், பல கேள்விகளுக்கான பதில்கள் அவருக்கு இருந்தது, வரலாறு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆகவே இவங்க 2 பேரும் நல்லாவே கிளிக் ஆகி கொண்டாங்க. 2 பேரும் அதிகமான நேரங்களை வந்து அவங்களோட பயணத்தின் பொழுது அவர்கள்
பேசியிருப்பார்கள். இயேசுவை பற்றிய செய்திகள், இந்த நற்செய்தியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, மறை உண்மைகள் எப்படியாக இவை என்ன. அதுக்கு பிறகு இவங்க போய் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றும் போது நடக்கக்கூடிய அற்புதங்கள், அனுபவங்கள் எல்லாவற்றையும், இப்படியான தூய ஆவியானவருடைய செயல்பாட்டில் அவங்க கண்டுகொண்ட விடயங்கள் எல்லாவற்றையும் பவுலிடமிருந்து அவர் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்றார். ஆரம்ப திருச்சபையினுடைய மரபுகளை பற்றி பல விஷயங்களை அறிந்து கொள்றார். அதான் இந்த முதலாவது லூக்கா நற்செய்தியை பிறகு தொடர்ந்து அவர் எழுதக்கூடிய திருத்தூதர் பணிகள், எக்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ல, இந்த காரியங்கள் எல்லாமே கூடுதலாக பவுலை மையமாக வைத்து, பவுலுடைய பயணத்தை மையமாக வச்சு, பேதுரு ஒரு பக்கத்துல பவுலை மையமாக வச்சு ஒரு பயணங்கள். அதுல 3 முக்கியமான பயணம். 4வது பயணம் பவுல் ஜெருசலேமுக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிற அந்த 4வது பயணம் இதுல காட்டப்படுது. சோ பவுல் ஒரு முக்கியமான அவருடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கு. 3வது வழிகள் அல்லது சேகரித்த ஆவணங்கள் எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் அப்படின்னும் போது, ஏற்கனவே இயேசுவை பற்றி நற்செய்திகள் எழுதப்பட்டிருந்தது. இவர் நற்செய்தியை முதலாவதாக எழுத கிட்டத்தட்ட முதலாம் நூற்றாண்டினுடைய ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துல அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட நாங்க டைமை பார்க்கும் அதுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 60ல இருந்து 80 90 இடையில அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கணிப்பு எங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஏற்கனவே மாற்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. அதை விட வேறு வேறு நற்செய்திகளும் இருந்து, அவை இயேசுவினுடைய போதனை வாழ்க்கையை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த முந்தைய ஆவணங்களையும் எடுத்து அதை சரி செய்து அதை அதை cross செக் பண்ணி அது சரியா இருக்கா, சரியான தகவல்கள் அங்க பதியப்பட்டிருக்கா என்று சொல்லி ஆராய்ந்து இந்த இந்த பகுதியை அவர் எழுதி கொண்டார். ஆகவே லூக்கா ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர், ஒரு துல்லியமான ஒழுங்கான முறையில தகவல்களை சேகரித்து இயேசுனுடைய வாழ்க்கை மற்றும் போதனைகளின் விவர பதிவை எழுதினார் என்று எங்களால சொல்ல முடியும். ரைட். சோ லூக்கா நற்செய்தியினுடைய நோக்கம் என்ன, ஒவ்வொரு நற்செய்தியாளருடைய நோக்கம் என்ன, முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு நாங்க பார்க்கும்போது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மத்தேயுவினுடைய நோக்கம் யூத கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவே எதிர்பார்த்திருந்த மெசியா என்பதை நிரூபிக்க வேண்டியிருந்தது. இயேசுவே அந்த மெசியா என்று அவர் எழுதினது யூத கிறிஸ்தவர்கள். மார்க்குவை பொறுத்த மட்டும், மார்க்கு நற்செய்தியாளர் துன்புறுத்தப்பட்ட, ரோமையில இருந்து துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக எழுதியவர். ஆகவே இயேசுவே கடவுளுடைய மகன் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். இப்ப லூக்கா நற்செய்தியாளருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு ஒழுங்கான ஒரு விவர பதிவை அவர் வழங்க வேண்டும் என்று அவர் தெளிவாக இருந்தார். இயேசு கடவுளுடைய மகன் என்று சொல்லும், மெசியா என்று சொல்லணும். ஆனா இது எல்லாம் சொல்லும் பொழுதும் இவர் எழுதுகிற விடயம் ஒரு ஒழுங்கான ஒரு விவரிப்பாக, துல்லியமான ஒரு விவர பதிவாக வரலாற்றுல சரியான முறையில் எழுதணும் என்பது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது, தனித்துவ தன்மையாக இருந்தது. ஸோ லூக்கா தனது நற்செய்தியை தொடங்கும் போது தனது எழுத்தின் நோக்கத்தை மிகவும் தெளிவாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எழுதுற பாணி கூட ஒரு அந்த காலத்துல எழுதுற எழுத்துக்களுடைய இதுல ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாங்க, ஒரு கிளாசிக்கல் வே ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கை வரலாற்று எழுதும் போது முதல்ல யாருக்கு அவர் டெடிகேட் பண்றது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, யாருக்கு இதை அர்ப்பணிக்கிறாங்க, என்ன செய்ய விரும்புறாங்கன்னு சொல்லி முதல் பேராகிராஃப்ல, முதல் இன்ட்ரடக்ஷன்ல அவங்க எழுதுவாங்க. அதில் லூக்கா தன்னுடைய 2 புத்தகங்களையும் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். எழுத்தினுடைய நோக்கம் அதுல தெளிவாகவே லூக்காவே தன்னுடைய வார்த்தையாலே சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தேடி பார்த்து தானும் நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து 1:3 நாங்க பார்த்தோம் சொன்னா, நான் டைமுக்காக நாங்க பைபிளுக்கு போயில, ஆனா இதுல இருக்கு பாருங்க, தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன். லூக்கா 1:3 தெளிவாக எங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ மெயினான பிரைமரி ஃபோக்கஸ் என்ன, பர்பஸ் என்ன, நற்செய்தி எழுதுகிறது எங்களுக்கு தெளிவாக இருக்கு. ஸோ ஆராய்ச்சி செய்து, இன்வெஸ்டிகேட் பண்ணி, வரலாற்று தகவல்களை எடுத்து திரட்டி துல்லியமாக சரிபார்ப்புல மிக அக்கறையுள்ள, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த அவர் இன்னொரு ஊர்ல பிறந்து
அந்தியோக்குல பிறந்தாலும் அவர் ஜெருசலேமுக்கு வந்த தடவையில இது சம்பந்தமானவர்களை அந்த அந்த வேளையில இருந்த ஆட்கள் உயிரோடு இருந்தவர்களை போய் சந்திக்கிறார். ஒரு சில காரிய விஷயங்கள் அற்புதங்கள் நடந்த இடங்களை போய் அவர் பரிசீலனை பண்ணி பார்க்கிறாரு. தூரங்கள் அளந்து பார்க்கிறாரு. இந்த விஷயம் இங்க நடந்திருக்குமா? ஜேசு இந்த இடத்துல ரெண்டா என்னத்தை பார்த்திருப்பாரு, எதை செய்திருப்பாரு, எவ்வளவு தூரம் இது இருக்கு, எவ்வளவு தூரம் நடக்க முடியும், எல்லா விஷயங்களையும் கூடுமா. ஏன்டா அவருடைய மைண்ட் அப்படித்தான் ஒர்க் பண்ணுவார். ஒரு ஒரு அனலிட்டிக்கான ஒரு ஆராய்ச்சி செய்கிற ஒரு வைத்தியர் என்றதால இந்த மாதிரியாக துல்லியமாக சரிபார்த்து இந்த விஷயத்தை கொடுக்கணும் என்றதில் அதிக அக்கறை காட்டியிருக்கிறார். இதன் நற்செய்தி எழுதுவது அது மட்டுமல்ல, ஒழுங்குபடுத்தி ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறார். தன் எழுதியதை ஒரு தெளிவான காலை வரிசைப்படி, அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஒரு டைம் பிறப்பு, அதுக்கு பிறகு ஒரு ஓர்டர் படி இந்த வரலாறு பதியப்படணும் என்று சொல்வதில் மிக அக்கறையாக இருந்தார். அது மட்டுமில்ல, தர்க்க ரீதியான கட்டமைப்பு ஒரு ஆர்கியூமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ஆர்கியூமெண்ட்டையும் ஒண்டா கிளியர் பண்ணி முடிச்சு தான் அந்த ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போறாரு. தொட்டுட்டு அப்புறம் என்னோட இடத்துக்கு போயிட்டு என்னோட இடத்துக்கு வர்ற அவசரமாக எழுதிய மார்க்கு நாங்கள் எடுத்தோம்னா முதலாவது எழுதிய செய்தி சில நேரத்தில் அந்த முதலாவதாக எழுதும்போது அவசரமாக எழுதுற ஒரு போக்கில் இவ்வளவு தூரம் டைம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எழுதக்கூடிய தர்க்க ரீதியா ப்ரெசென்ட் பண்ணணும் என்ற காலம் சில வழியில மார்க்குக்கு இருந்திருக்காது. ஆனா இவருக்கு நிறைய டைம் எடுத்து பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு விஷயத்தை தொகுத்து கொடுக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். மற்ற நற்செய்தியாளரை விட இது வேறுபடுகிறது. அடுத்தது இந்த கால வரிசை மட்டுமல்ல, இந்த டைம் லைன் போற அந்த 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 டைம் லைன்ல தான் அவருடைய பயோகிராஃபியை சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் பொழுது எப்போது பிறந்தாரு, அவருடைய இளமை காலம் என்ன, குழந்தை காலம் என்ன, இளமை காலம் என்ன, அந்த வழியில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, அதற்கு பிறகு அவருடைய பணி, அவருடைய இளம் வயதுல என்ன செய்யறார், மிடில் ஏஜ்ல என்ன செய்யறாரு, அவருடைய வயசு போன பிறகு என்ன செய்யறாரு, இறக்கும் போது எப்படி இறப்பு நடக்குதுன்னா ஒரு பயோகிராஃபி எழுதுவாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதுவாங்க. மார்க்கும் அதே மாதிரி, லூக்காவும் அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்றாரு. ஜேசுவினுடைய பிறப்புல அந்த டைம் லைனை ஃபாலோ பண்றது மட்டுமல்ல, நிலவியல் கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர்லையும் அவர் அக்கறை காட்டியிருக்கிறார். ஒரு தெளிவான ஒரு நிலவியல் மற்றும் வரலாற்று பாதையில இந்த நற்செய்தியை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார். ஜேசுநாதருடைய அந்த அந்த பாதை பயணம் ஒரு ஜியோகிராபிக்கலி லொஜிக்கலா நீங்க இன்றைக்கு கூட நாங்க வாசித்து பார்க்கும் போது இது நடக்கும், இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள்ல ரொம்ப கருத்தா இருந்திருக்கிறார். உதாரணமா எம்மாவூசுக்கு நடந்து போகக்கூடிய தூரம் என்ன, எம்மாவூஸ் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அவங்க திரும்ப ஓடி வர்றாங்க ஜெருசலேமுக்கு. ஸோ இந்த மாதிரியான விடயங்களை அவர் காட்டுறாரு. அதை நாங்க என்ன உள்ளுக்கு நச்சேரிக்குள்ள போகும்போது எங்களுக்கு தெரிய வரும். ரைட். லூக்கா எழுத்தினுடைய நோக்கம் திரும்ப நாம் ஒழுங்கான விவர பதிவு, வரலாற்று பதிவாளரின் துல்லியத்துடன் எழுதுகிறார். இயேசுவின் வாழ்க்கையையும் போதனைகளையும் ஒழுங்கான விவர பதிவாக தியோபிலு என்கின்ற மேன் மக்களுக்காக எழுதி, அதை பற்றி அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம். ஜேசு ஒரு கற்பனை கதை அல்ல, அவர் உண்மையாகவே மனிதனாக வந்தவர் என்று நிலைநாட்டினார். இந்த வரி மிக முக்கியமானது. இன்றைக்கு நாங்கள் 2000 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இதை பார்க்கும்போது ஏற்கனவே ஜேசுவை பற்றி பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு, பல அனுபவங்களை 2000 வருட காலமாக திருச்சபையில் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு, தூய ஆவியானவருக்குள்ள வாழ்ற பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறதால இன்றைக்கு இத நாங்க சில நேரத்துல டேக்கிங் ஃபார் கிராண்டட். இதை பற்றி பெரிய யோசனை இருக்கு. ஆனா அந்த காலத்துல ஒரு சில பேர் இன்றைக்கும் இது ஒரு கற்பனை கதை என்று சொல்லி நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்றதுக்காக நிறைய ஆதாரங்கள் இன்றைக்கு இருக்கு. ஆனா அந்த வேளையில நிறைய பேர் அதாவது ஏற்கனவே பிலோசபின்னும் போது என்னது எங்களுடைய சிந்தனையால, பகுப்பாய்வால, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இந்த வார்த்தைகள் பொது அறிவால, என்னன்னு சொல்றது, எங்கட மைண்டால, எங்கட இன்டலெக்டால நாங்க கன்செப்சுவல் அனாலிசிஸ் சொல்லக்கூடியது, எங்கட மைண்டை நாங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரீசன் அவுட் பண்ணி உண்மையை அடைய முடியும் என்றதுதான் ஒரு பிலோசபி.